திருப்பூரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புறநகர் மாவட்ட கழகத்திற்குட்பட்ட வீரபாண்டி பகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழகத்தில் இருந்து விலகி 25க்கும் மேற்பட்டோர் ஐயனார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இணைத்துக் கொண்டவர்களுக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் சிவசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு கொடுத்தனர். வீரபாண்டி பகுதி கழகம் 54வது வட்டக்கழகத்தில் டிவிகே கட்சியிலிருந்து 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தங்களை எனது தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழக மக்களின் ஏற்றத்திற்கும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன்பு திருச்சியில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுகிற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தீந்து போன சக்தி என்று சொன்னார்கள். அல்லு சில்லு என்று சொன்னார்கள். ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பிற கட்சிகளை பற்றி ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு மேல் ஆளும் கட்சியாக இருந்த இயக்கம் தமிழகத்தில் ஒரு 55 ஆண்டுகளை கடந்த ஒரு மிகப்பெரிய இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய வயதை காட்டிலும் தமிழக முதல்வருடைய வயது குறைவு. அப்படிப்பட்ட ஒருவர் இந்த இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்திருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. நாங்கள் சொல்ல வேண்டுமானால், இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அமைச்சர் நாற்காலி என்பது 4 கால்களை கொண்டதாக இருந்தாலும் கூட 3 கால்கள் தான் அவங்களுக்கு சொந்த கால். மொத்தம் இருக்கின்ற 234 தொகுதியில் 108 சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் இவர்கள் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். 126 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிரணியிலே வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு ஆட்சி கட்டளை அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சிஎம் சேருக்கு உண்டான 4 கால்களில் ஒரு கால் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுடைய உழைப்பால் அவர்களுடைய கூட்டணி கட்சி வெற்றி பெற்று அந்த 11 பேருடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு இந்த டிவிகே ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கையில் இவர்களை நான் ஒட்டுக்கால் என்றும் ஒரு 3 கால் ஆட்சி என்றும் நாங்கள் விமர்சனம் செய்தால் ஏற்றுக்கொள்வார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தரம் தாழ்ந்து ஒரு பாரம்பரிய முக்கிய கட்சியை பற்றி குறை சொல்லி ஒரு தரக்குறைவாக பேசுவது கண்டனத்திற்குரியது. இன்னொரு கருத்தையும் சொல்லுகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் தீந்து போன சக்தி என்று சொல்கிறார். இந்த தீந்து போன சக்தியான இந்த இயக்கத்தினுடைய கடந்த கால முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவிடம் கொடநாட்டில் சென்று மண்டியிட்டது யார்? இதே விஜய் அவர்கள் தானே. இதே விஜய் அவர்கள் இந்த தீந்து போன சக்தி என்று சொல்லுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொல்லைப்புறத்தில் தனிப்பட்ட முறையில் அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தனியாக அழைத்து அங்கே ஒரு சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய சொல்லி CV சண்முகம் அவருடைய இல்லத்திலே சென்று அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பூங்கொத்து கொடுத்து கலந்து பேசிய போது அதிமுக ஒரு தீந்து போன சக்தியாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா? இன்றைக்கு ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம் என்று வீரவசனம் பேசுகின்ற இதே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தில் நாளைக்கு எதிர்கட்சிகள் பேசுகின்ற கேள்விகளுக்கு உடனுக்குடனடியாக அதற்கு பதில் சொல்ல தயாரா? சட்டமன்றத்தில் பேசுகின்ற அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் பேசிய பிறகு அவர் பேசிய போது எதிர்கட்சிகள் கூறிய குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லவில்லை. அந்த குதிரை பேரம் அது சம்பந்தமான கருத்துக்களுக்கு அவர் அந்த இடத்தில் பெரிய பதிலை சொல்லவில்லை. 3 மணி நேரம் கழித்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டார்களே தவிர தனிப்பட்ட முறையில் சுயமாக அவரால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஏதோ திருச்சி கூட்டத்தில் எழுதி வைத்த ஸ்கிரிப்டை வைத்து கொடுத்த வசனத்தை வைத்து இது ஒரு திரைப்படத்தில் ஷூட்டிங் எடுப்பதை போலத்தான் அவர் நடந்து கொண்டாரே தவிர தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக நடந்து கொள்ளவில்லை. நான் இன்றைக்கு மாவட்ட கழக செயலராக பொறுப்பேற்று 15 தினங்களாக இந்த திருப்பூர் புறநகர் மாவட்டத்தில் நாங்கள் சுழன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறோம். இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள், தொழிலதிபர்கள் சொல்லுகின்ற கருத்து ஏதோ ஒரு மாயையில் ஓட்டு போட்டு விட்டோம், எதற்காக போட்டோம் என்று இன்றைக்கு வருந்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு இத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு இங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்திருக்கின்றார்கள். எனவே அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி,
மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். குதிரை பேரத்தின் மூலமாக திமுகவினுடைய ஒட்டுக்காலில சிஎம் நாற்காலியில அமர்ந்திருக்கின்ற இந்த டிவிகேவினுடைய ஆட்சி கூடிய விரைவில் ஆட்சியில இருந்து அகற்றப்படும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலமாகட்டும், அன்னைக்கு பாருங்க, எம்ஜிஆர் காலத்துல படித்தவங்க புதுசா வந்த இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அம்மா காலத்துல படித்த டாக்டர்கள், படித்த இளைஞர்கள் எத்தனை பேர் வந்தாங்க? ஏன் உதாரணத்திற்கு 1996 சட்டமன்ற உறுப்பினராக நான் போட்டியிடுகின்ற போது எனக்கு வயது 39. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே என்பதை இங்கே நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கையாளாகாத அரசு. இவருடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு போலியான அறிக்கை, மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை என்பதை அப்பட்டமாக உணர்த்துகின்ற ஒரு நிகழ்வுதான் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. 50,000 ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வோம், அவை அதிகமாக பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் என்று சொல்பவர்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு கிள்ளி போடுவதை போல 5,000 ரூபாயை வழங்கி இருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு. 10 கோழி வித்தாங்கன்னா 5,000 ரூபாய் ஆயிரம். விவசாயி விற்கிற வளர்த்துற கோழியில 10 கோழியை வித்தாலே 5,000 ரூபாய் ஆயிரும். அதோடு மட்டுமா, விவசாயிகளை விட விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு இதுதான் ரொம்ப கஷ்டமானதுன்னு சொன்னாங்க. ஆமாமா, உழைக்கின்ற விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கலைன்னா அந்த அமைச்சர்கள் ஒன்றதுக்கு கூட உணவு கிடைக்காது. எனவே விவசாயிகளுக்கு இவங்க நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, விவசாயிகளை பற்றி விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் விவசாயிகளுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்காக பக்கபலமாக இருந்து போராட்டத்தை துவங்குகின்ற நாட்கள் வெகு விரைவில் அமையும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன்.